என்னது சைனாலேயே மணப்பெண்களுக்கு தட்டுப்பாடா? என்னன்னு ஃபுல்லா வீடியோல பார்க்கலாமா? Dime, 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 esto es lo que tú பொதுவா சனத்தொகை அதிகரித்த நாடு அப்படின்னாலே கண்டிப்பா சைனாவை தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலையில அந்த நாட்டு அரசாங்கமும் தன் நாட்டு சனத்தொகையை குறைக்கிறதுக்கு நிறைய நடவடிக்கைகள் மேற்கொண்டாங்க. அதுல முக்கியமான ஒண்ணுதான் ஒரு தம்பதி ஒரு பிள்ளையை மட்டுமே தான் பெற்றுக்கொள்ள முடியும். அதுல முக்கியமான ஒண்ணுதான் ஒரு தம்பதியினர் ஒரு பிள்ளையை மட்டுமே தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா அதுலயுமே ஒரு வில்லங்கம் வந்ததுன்னா பாத்துக்கோங்களேன். அதிகமான தம்பதிகள் தங்களுக்கு ஆண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னதால பெண் குழந்தைகளுக்கான தட்டுப்பாடு அதிகரித்தது. இதன் பிறகுதாங்க இப்படி ஒரு சூழ்நிலை நிலவுது. அதனுடைய பின்விளைவு தான் இப்போ அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 30 லட்சத்திற்கும் அதிகமான சைனாவில் இருக்கக்கூடிய ஆண் மகன்களுக்கு மணப்பெண்களே இல்லையாம். இதற்காக அவங்க என்ன செய்திருக்காங்க தெரியுமா? அந்த நாட்டுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் அயல் நாட்டுல இருக்கக்கூடிய பெண்களை மணந்து கொள்றதுக்கு முடிவு செய்திருக்காங்க. இதற்காக அவங்க மேற்கொண்ட முயற்சி தாங்க தவறுதலா போயிருக்கு. அதாவது பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய மணப்பெண்களை கடத்தி கூட்டிட்டு வந்து சட்டவிரோதமான முறையில திருமணம் செய்து கொள்ள பார்த்திருக்காங்க. அதன் பிறகு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட அயல் நாட்டு பெண்களை மணக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தடை உத்தரவை பிறப்பித்துட்டாங்க. அவங்க பாட்டுக்கு தடை உத்தரவை போட்டுட்டாங்க. ரொம்ப பாவம்ல இந்த சைனால இருக்கக்கூடிய ஆண்மகன்கள். அவங்க நாட்டிலயும் பொண்ணு இல்ல, பக்கத்து நாட்டிலயும் பொண்ணு எடுக்க கூடாதுன்னா என்னதான் செய்வாங்க அவங்க?